Hi, hello, honey buns. This is Koya Tilulas. இன்னைக்கு நம்ம வந்துட்டு டயாங்கோட Why He Wouldn't Understand My Love அதோட பார்ட் 3 பார்க்கலாம். வாங்கின ஹோய்த்தோட இதில் இப்போ 3க்குள்ளே போயிடலாம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு அது இந்த பாட்டை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ வந்துட்டு ஒரு ஒரு காஃபி ஷாப்புக்கு வெளியில் வந்துட்டு ஒரு பொண்ணு தான் வந்துட்டு ஒரு பாய்கிட்ட ஸோ வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறா. என்ன கேட்குறான்னா, நீங்கள் அந்த புக்கே கொண்டு போய் கொடுத்தீங்கல்ல, அந்த பர்சன் வாங்கிக்கிட்டாங்களா? இல்லை மேம், அந்த பர்சன் ஏதோ ஏதோ ஒரு கோவத்தில் என்கிட்ட இது யார் கொடுத்ததுன்னு நிறையா தடவை கேட்டாங்க மேம். கொஞ்சம் கோவமாகவும் கேட்டாங்க மேம். அப்புறம் வேறு எதுவும் அந்த பர்சன் சொல்லலையா? அந்த பர்சன் எதுவும் என்னை யார் எதுவும் கேட்கலையா? எதுவும் சொல்லலையா? உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு கேட்டுக்கிட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த 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 பாய்கிட்ட கேட்டுட்ருக்குறா. ஸோ அதாவது வந்து அந்த பாய் வந்துட்டு டெலிவரி பாய் தான். ஸோ வந்துட்டு அந்த டெலிவரி பாய் அந்த சைடு வந்துட்டு அவன் க்ராஸ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு வந்திருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு அந்த பாய்கிட்ட வந்துட்டு அவள் கேட்டிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு நான் அமுச்சுட்டு அந்த புக்கே நேற்று வாங்கினாங்களாம், அந்த பையன் வாங்கிக்கிட்டானா, என்ன சொன்னா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு க்யூரியாசிட்டியாக வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பார்த்தா வந்துட்டு இவன் எப்படி சொல்கிறான், இல்லை அவங்க கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க. அது வந்துட்டு அவங்க ரொம்பவே வந்துட்டு இது யார் கொடுத்தது அப்படின்னு டென்ஷனாக கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றபடி வேறு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டு என்னோடய பைக்கை எடுக்கும்போது அந்த டேபிள்லே அங்கே உள்ள ஒரு டேபிள்லே வந்துட்டு அந்த புக்கே வந்துட்டு வச்சுட்டு அந்த பர்சன் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த ஃப்ளவர் டெலிவரி பாய் வந்துட்டு சொல்லிகிட்ருக்குறான். இதை கேட்டு வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. அவள் ஃபேஸ் வந்துட்டு அந்த நிமிஷமே வந்துட்டு அப்படியே அவ்வளோ சோகமாக மாறுது. அவள் அப்படியே வந்துட்டு திரும்பி அப்படியே நடக்கிறான். தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு திரும்பி நடக்கிறா. அவளோட ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவள் போகிறான். ஸோ வந்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவள் கண்ணிலேருந்து ட்ராப்பாக வந்துட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே அந்த ட்ராப் எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய அழுகையாக மாறுது. ஸோ அவள் அப்படியே வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறா. ஒரு தனியான ஒரு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்குறான். நம்ம எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்கிட்ட என்னென்னமோ சொன்னான். நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னுலாம் ஏதோ என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தடா. எனக்கு ஒரு சின்ன சண்டை அப்படின்னோன்னா நீ பாட்டுக்கு என்னை புரிஞ்சுக்காம என் காதில் ஒரு நிமிஷத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டில்ல. ஒத்துக்கிறேன், நான் தான் உன்னை லவ் பண்ணேன்னு தேடி வந்தேன். நீ அதை வேணான்னு தான் சொன்னேன். பிகாஸ் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா அந்த பையன்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த பையனை நினச்சி அந்த பொண்ணு வந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்குது. அவள் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு தைரியமாக இருக்கிற ஒரு பொண்ணு. பட் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்துட்டு அவளோட தைரியம் எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு. அப்படி தான் வந்துட்டு அங்கே உட்காந்து வந்துட்டு புலம்பிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அவள் அழுதுகிட்டு அப்படி உட்காந்துட்ருக்குறா. ஸோ அப்படியே தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே அவனோட ஆஃபீஸில் வந்துட்டு அங்கே உட்காந்துருந்துருப்பான் இல்லையா. ஸோ அந்த ஃப்ளவரை பார்த்துட்டு அவன் உட்காந்துட்டே இருக்கிறான். ஸோ எய்த்தாப்பில் இம்ரான் தான் உள்ளே இருக்கான். ஸோ அந்த கையோடையும் அவனோட கண்ணெல்லாம் வாய்டாகுது. ஐயோ, இந்த புக்கே இங்கே இது என்ன காஞ்சி போய் இப்படி இருக்குது, எப்படி இது இங்கே வந்துச்சு? ஓ, நம்ம கம்பெனியில் இல்லாதப்போ இங்கே எகெயின் பொக்கே வந்துச்சா? போச்சு சார் வந்து உட்காந்துருக்குறாரே, நான் முன்னாடியே வந்து ஏன் பார்க்கல இம்ரான், போச்சு இன்றைக்கி உன் ஒர்க் இஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்து அப்படியே வந்துட்டு புலம்பிக்கிட்டு உள்ளார நுழையிறான். ஸோ சாரி சார் இது திருப்பி நடக்காதுன்னு சொன்னேன். என்னை வேலையிலலாம் வந்து விட்டு தூக்கிடாதீங்க சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அங்கே அவன் வந்துட்டு அந்த புக்கே வந்துட்டு எடுக்கிறான். ஸோ அந்த புக்கே வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன பாட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பாட்டுக்குள்ளே தான் வந்துட்டு அந்த புக்கே இருக்குது. ஸோ அந்த பொக்கே வந்துட்டு அந்த பாட்டை தொட்டு எடுக்கிறான். ஸோ டேயாங் அவனோட கையை பிடிச்சிட்டு டக்குண்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேகமாக சொல்கிறான். ஸோ பார்த்தா வந்துட்டு அந்த புக்கிலேருந்து வந்துட்டு அவன் கையை எடுத்துட்டு, சார் நான் தெரியாமல் தான் சார் செஞ்சேன். இது எனக்கு எப்படி இங்கே உள்ளே வந்துச்சுன்னே தெரியாது சார். என்னை வேலையிலேருந்து தூக்கிடாதீங்க சார், தெரியாமல் இது சாரி சார், இனிமேட்டு எகேன் நடக்காது சார். சாரி சார், எனக்கு வேறு எங்கேயும் இந்த சேலரியில் கிடைக்காது சார். எனக்கு தூக்கிடாதீங்க சார்.
ஜஸ்ட் கெட் அவுட். ஐ ஜஸ்ட் சே கெட் அவுட். ஓகே, ஐ ஜஸ்ட் சைட் கெட் அவுட். உன்னை வேலையை விட்டு போக சொல்லலை, இங்கேருந்து வெளியில் போகணுன்னு மட்டும் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டேயாங்க வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இம்ரானும் வந்துட்டு வேகமாக திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலை, ஐயோ இந்த ஆள் வேலையை வந்துட்டு போக சொல்கிறாங்கன்னு நினச்சி ஒரு நிமிஷம் அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு என் மனசே அப்படின்னு சொல்லிட்டு இம்ரான் அப்படியே வந்துட்டு புலம்பிக்கிட்டே வந்துட்டு அந்த ரூமில் தான் நடந்து வெளியில் போகலான்னு போகிறான். ஸோ இம்ரான் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு டேயை வந்து கூப்பிட்றான். ஓ சார், சொல்லுங்கள் சார். அது அது இந்த புக்கே அனுப்பிச்சுட்ட அந்த அந்த பர்சன் யாருன்னு நான் விசாரிக்க சொன்னேனே, கண்டுபிடிக்க சொன்னேனே, எப்படி என்ன என்ன எதுவும் கண்டுபிடிச்சிங்களா? யார் என்னென்னு விசாரிச்சிங்களா? எங்கேருந்து இந்த புக்கே வருதுன்ட்டு ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இல்லை சார், இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இன்னும் விசாரிக்கலை, பட் நான் தேடிட்டுருக்கிறேன், இன்னும் யாரும் கிடைக்கல. அந்த டெலிவரி வந்து கொடுத்துட்டு போகிற அந்த பையன்கிட்டே நான் விசாரித்து பார்த்துட்டேன், அது யாருன்னு அந்த பையனுக்கும் தெரியாதான். ஸோ வந்துட்டு அதை வந்துட்டு புக்கே வந்துட்டு ஃபோனில் தான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்பருமே கூட யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண வேணாம் ஸோ அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. நாங்கள் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், பட் வந்துட்டு அந்த பையன் சொல்லலை. ஸோ அவனுக்குமே கூட யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ இம்ரான் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ இம்ரான் இப்படி தான் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஸோ இங்கேட்டேயும் எனக்கு தெரியாது, அந்த அவங்களோட நம்பர் எனக்கு கண்டிப்பாக வேணும், யார் என்னன்னு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதோட அவங்க எங்கே இருக்கிறாங்க எல்லா விஷயத்தையுமே A to Z எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னோடய டேபிளுக்கு நாளைக்கு வந்திருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு அங்கே சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. அந்த ஃப்ளவரை வச்சு அந்த காஞ்சி போனால் அந்த ஃப்ளவரை வந்துட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்குறான். அவன் கையில் வந்துட்டு அந்த பேர், ஸோ அது வந்துட்டு அந்த அந்த ஷீட்டு, ஸோ அந்த குட்டி சீட்டு, ஸோ அந்த சீட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்தே இருக்கிறான். ஸோ எகெயின்மே வந்துட்டு அந்த இடத்துக்கு நம்ம போகலாமா அப்படின்னெல்லாம் வந்துட்டு பார்க்குறான். ஸோ வந்துட்டு அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிக்கும் போது ஒரு கிளைண்ட் வந்துட்டு உள்ளார நுழையிறாங்க. ஸோ அதை வந்து ஒரு பர்சன் உள்ளாக்க நுழையிறாங்க அவனோட ஒர்க் ரிலேட்டடாக பேசுகிறதுக்காக. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கையெல்லாம் வந்துட்டு தூக்கி இந்த சைடில் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த ஸ்லாப் மாதிரி இருக்குமே, ஸோ அதுக்கு கீழே வச்சிடுறான். அந்த ஷீட்டையுமே கூட அதுக்கு அவனுக்கு ரைட் சைடு இருக்குல்ல அந்த ஸ்லாப்பு, ஸோ அதில் வந்து வச்சுட்டு ஸோ அப்படி உட்காந்துட்ருக்குறான். ஸோ வந்துட்டு அவனோட ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த ஒர்க்கு விஷயத்தில் வந்துட்டு இந்த இதை வந்துட்டு மறந்துடுறான் கொஞ்சம். வாயன் ஒழுங்காக சாப்பிடுடி, இதெல்லாம் உனக்கு தேவைதானா? இப்படி மயக்கம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு ஓடிக்கிட்டே இருக்கிற, இப்படி உன்னோட உடம்ப கவனிக்காமல் இப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்க, என்னடி பண்ண சொல்கிற என்னைய? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கஷ்டப்படுற. அவனை நினச்சி வந்துட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டே உட்காந்துருக்குற. இதோ பாருவாயன், அம்மா சொல்கிறேன் கேளு, உன்கிட்ட உனக்கு அப்படி தான் அந்த பையனை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா அந்த பையன்கிட்ட நீ சொன்னாதான் உன் காதல் எந்த அளவுக்கு உண்மையானது, நீ எந்தளவுக்கு லவ் பண்ணுற அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். இப்படி வந்துட்டு ஒரு விஷயத்த நினச்சி பயந்துக்கிட்டு நீ இந்த மாதிரிலாம் பயப்பட மாட்டியே வயன், ஏன் வயன் இந்த மாதிரி உட்காந்து இப்படி ஒழுங்காக சாப்பிடாம, ஸோ வந்துட்டு அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு சாப்பிடாம எவ்வளோ நேரம் நீ ஒரு புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருப்ப சொல்லு? சாப்பிட்டுட்டு ஒழுங்காக அவனோட வேலையை பார்த்துருந்தா நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்துருந்துருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது வயன் அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மா திட்டிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. நல்லா சொல்லுங்க ஆண்டி, இதே தான் எப்போவுமே நான் சொல்கிறேன். இவளுக்கு கரெக்டான நேரத்தில் ஃபுட் எடுத்துக்கல அப்படின்னா இவள் இந்த மாதிரி ஆவான் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோ இவள் இந்த மாதிரி அசால்ட்டாக அவளோட உடம்புல அக்கறை இல்லாமல் ஸோ இப்படி இவள் இருக்கிறது என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஸ்மித்தையும் சொல்லிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்குறா. ஸோ டாக்டர் வந்துட்டு ஸோ அவங்க சாப்பிடாத கரெக்டான நேரத்துக்கு அவங்க ஃபுட்டை எடுத்துக்கிறணும், இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எதுக்காக இந்த மாதிரி அவங்கள கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு டாக்டரும் 2 திட்டுறாங்க. ஸோ இப்படியே தான் அவள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவளோட வீட்டுக்கு போகிறான். போகிற வழியிலேயே பார்த்தா வந்துட்டு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரே கூட்டமாக இருக்குது. ஸோ அங்கே தான் அப்படி தான் பார்த்தா வந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்க்குறா. பார்த்தா வந்துட்டு ஒரே கூட்டமாக இருக்குது. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு தான் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஸோ அந்த மாதிரி இருக்கிறான். அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ரிவர்கிட்ட உட்காந்து அழுது இருந்திருப்பாள் அந்த பொண்ணு தான். ஸோ அந்த டென்ஷன்லேயே வந்துட்டு பைக் ஓட்டிகிட்டு வந்துருந்துருப்பான்.
அவன் மேலே லாரி ஏற்றி இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவள் வந்துட்டு அந்த இடத்துலையே வந்துட்டு டெத் ஆகியிருந்திருப்பா. அப்படி தான் வந்துட்டு இங்கே டைம் வந்துட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம இங்கே பார்க்கலாம். பார்த்தா வந்துட்டு இங்கே வந்துட்டு டேயாங்க்கு வந்துட்டு அந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிச்சு. A to Z எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த அதாவது வந்துட்டு இப்போ இந்த பொக்கே அவன் வந்துட்டு அங்கே விசாரிச்சுருந்துருப்பான் இல்லையா காஃபி ஷாப்பில். ஸோ வந்துட்டு அங்கே எல்லாத்தையுமே விசாரிச்சுருந்துருக்கான். ஸோ அவங்க எல்லாமே வந்துட்டு A to Z அவனுக்கு எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு ஓகே நம்ம இங்கே போய் பார்க்கலாம், யார் இருக்கா என்ன ஏதுன்ற ரொம்ப தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வந்துட்டு அந்த சைடு தான் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு போய்கிட்டு இருக்கவும் பார்த்தா வந்துட்டு அங்கே அப்படியே வந்துட்டு கூட்டமாக இருக்குது. ஸோ அவன் அதை தாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா வந்துட்டு ஸோ அவன் தேடி வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் தான் வந்துட்டு அந்த கூட்டமே நின்றுட்டுருக்குது. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பார்க்குறான். பார்த்தா வந்துட்டு அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு தான் டெத் ஆகி ஸோ அந்த மாதிரி உட்காந்தெல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ உள்ளாக்க போகிறான். போய் பார்த்தா வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அவனோட கண் வந்து தெளிவாக அப்படியே பார்க்குறான். வைடாகுது. பார்த்தா வந்துட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு அம்முவோட அம்மா. ஸோ அவங்க தான் வந்து உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ வந்துட்டு உட்காந்தவங்க அப்படி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்துட்டு அப்படியே உள்ளார்க்கெல்லாம் வந்துட்டு அப்படியே பதட்டமாகுது, பயமாகுது. ஸோ வந்துட்டு பக்கத்தில் படுத்துருக்க அந்த பொண்ணை பார்க்குறான். அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவன் கண்ணில் ஏதோ வந்து ஒரு டியர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பயமாகுது. ஸோ வந்துட்டு அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு அங்கே உட்காந்துருக்குது அம்மு அங்கே டெத் ஆகிருக்குது அம்மு அப்படின்ற அந்த விஷயத்த அவன் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறான். இப்படியே தான் இங்கே வந்து டைம் ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படியே தான் அங்கே எல்லா விஷயத்தையுமே அவனே முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ யார்ப்பா? உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே. நீ எதுவும் எங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச பையனா? நீ யார்? நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? ஆண்டி என்ன தெரியலையா? யார்ப்பா நீ? ஆண்டி நான் ஆண்டி நம்ம கூட அந்த 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 ஊரில் பக்கத்து டூ வீட்டு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு டயாங் வந்து தடுமாறி பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு முடியலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. அவன் பேச்சே வரல, தடுமாறுது அவனுக்கு. அழுவ வருது, டென்ஷன் ஆகுது அவனுக்கு. ஏதோ ஒரு மாதிரி வந்துட்டு உள்ளார இருக்க யாரோ மனசு மேலே அவ்வளோ பெரிய கல் தூக்கி வச்சு அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு அவனுக்கும். ஸோ வந்துட்டு நீயா இதனால் எங்கே போயிருந்துட்டே பாத்தியா எனக்குன்னு இருந்த ஒரே ஒருத்தி தான். ஏதோ என்னென்னமோ சொல்கிறாங்க. ஏதோ பையன் கூட சண்டையா, அந்த பையனை விரும்பினாலாம். இப்போ அது அந்த மாதிரி சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவ ரொம்ப போல்டான கேர்ள். அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு அழுதுட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்க அம்மாவை வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிட்டு ஸோ அவன் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே ரப் பண்ணி கொடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே தான் அங்கே வந்துட்டு டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கிப் ஆகிக்கிட்டு இருக்குது. நம்ம அங்கே கட் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஒரு நாள் அங்கே இருந்துட்டோம். ஸோ அவனோட கம்பெனி வேலையை பார்க்கணும் இல்லையா? ஸோ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டு இவன் கூடயே வந்துட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு அவனோட கம்பெனிக்கு தான் வரான். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அப்படி எனக்கு ஆறுதல் சொன்னியடி இன்னைக்கு நீ ஏன் இந்த உலகத்தில் இல்லையா? அம்மா அம்மா ஏன் அம்மா என்னை விட்டு போனேன்? அப்போ நான் உன்னால தான் இவ்வளோ பெரிய இடத்துலயே வந்து உட்காந்துருக்கேன். நீ கொடுத்த அந்த தைரியத்தில் தான் நான் நான் என்ன அம்மு நடக்குது என்னோட இந்த வாழ்க்கையில்? முதல்ல என் அம்மா போனாங்க, இப்போ நீயும் போயிட்டியா அம்மு? கொஞ்சம் கூட என் முன்னாடி வராமல் அப்படியே போயிட்டியா அம்மு நீ? அம்மு ஏன் அம்மு? எதுக்காக அம்மு என்னை விட்டு போனா நீ எப்படியாவது என் முன்னாடி வந்துடுவ அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு எண்ணத்தில் தைரியத்தில் நான் இருந்தேன் அம்மு. அம்மு நீ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டு அந்த டேபிளில் கவுந்துக்கிட்டு அழுதுகிட்டு அப்படி அந்த டென்ஷனில் ஸோ வந்துட்டு தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிக்கிட்டு அப்படி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். எத்தனை நாள் வந்துட்டு அவன் ஒரு ஃபீலிங்கோடு அப்படி ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பாடி மாதிரி தான் அவன் இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு அவனுக்கு அந்த வலிகள் எல்லாமே வந்துட்டு அதிகமாகுது. ரொம்ப வந்துட்டு ஃபீலிங் ஆகுது. ஸோ அங்கே கட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ வந்துட்டு இந்த 1 இயரில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்துருப்பான். முன்னே இருந்ததை விட இப்போ ரொம்பவே ரூடாக மாறிட்டான்.
அப்படி தான் அங்கே வந்துட்டு இப்போது ஒர்க்கு தான். முதலாவது கொஞ்சமாவது வேறு எந்த விஷயத்துலையாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான். அதாவது வந்துட்டு அந்த மைண்டை காமாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டோ, ஸோ அம்முவோட ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு, ஸோ கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச அந்த சாங்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி இருப்பான். பட் இப்போது வந்துட்டு எல்லா விஷயத்துலையுமே ஒரே ரூடு மட்டும்தான். அவன் நார்மலாக பேசுவான். பட் இப்போது அந்த அந்த பேச்சு கூட அவன்கிட்ட இல்லை. ரொம்ப அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு ஒரு அவன் கூட வச்சுருக்கிற அந்த டச்சப் வச்சுருக்க, ஸோ அந்த அந்த கம்பெனிஸ்லாம் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்றதுக்காகவே வந்துட்டு அவன்கிட்ட போய் இருந்திருப்பாங்க. பட் வந்துட்டு அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்டில் அவன் அந்த 1ஆம் நம்பர் பொசிஷன், ஸோ அதில் தான் அவன் நின்றுட்டுருக்கிறான். முன்னே இருந்ததை விட இப்போது அவனோட இந்த கம்பெனி இன்னும் வந்துட்டு பல மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஒரு ஜட மாதிரி அப்படி தான் இருக்கிறான். எனி டைம் ஆஃபீஸில் தான் இருக்கிறான். நைட்டெல்லாம் அவன் தூங்குறதே கிடையாது. அந்த மாதிரி தான் அவனோட அந்த அந்த லைஃப்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு அங்கே வந்துட்டு அவனோட டேபிளில் தான் உட்காந்துருக்குறான். பார்த்தா வந்துட்டு ஸோ ஒரு ஒரு பாய் உள்ளாரக்க வந்துட்டு இது உங்களுக்காக திஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதே ஃப்ளவர் புக்கே, ஸோ அந்த புக்கே வந்துட்டு கொண்டு வந்துட்டு உள்ளாரக்க வரான். ஸோ பார்த்தா வந்துட்டு அவ்வளோ டென்ஷனில் அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கா, அப்படி கோவம் வருது அவனுக்கு. அந்த ஃப்ளவர் புக்கையை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு அவன் அப்படியே வந்துட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கத்துறான். ஸோ வந்துட்டு அந்த பொக்கேவை அப்படியே வந்துட்டு தூக்கி கீழே எறிகிறான். ஸோ அவ்வளோ கோவமாக இருக்குது, அவ்வளோ டென்ஷனாக இருக்குது அவனுக்கு. ஸோ அந்த ஃபைலில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் போயிருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் போகிறாங்க இல்லையா, ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் கோவம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கோவப்படுறான். ரொம்ப சாப்பிடாம அப்படி ஒரே வந்துட்டு சரக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்க அவனோட லைஃபு. இம்ரானுக்கே வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இம்ரானுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்திருக்கும். இம்ரானுக்கு வந்து தெரியும் நல்லாவே. ஸோ அதாவது இம்ரானுக்கு வந்துட்டு நல்லா கொஞ்சம் கூட தெரியாது இந்த அம்முவோட விஷயம். ஸோ அதெல்லாம் தெரியாது. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஸோ வந்துட்டு ஏன் சார் இந்த மாதிரி இருக்கீங்க, எதுக்கு சார் அப்படி இப்படிலாம் கேட்டு தெரிஞ்சிருந்திருப்பான் இம்ரான். ஸோ வந்துட்டு ஸோ இதனால தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அவனுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். பட் வந்துட்டு அவன் குடிக்கிறப்பெல்லாம் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருந்துருப்பான் அம்மு. ஸோ அம்மு அப்படின்ற ஒரு பொண்ணு அப்படி இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கேர்ளாக இருந்திருக்காங்க அவங்களோட லைஃப்பில் அப்படின்ட்டு வந்துட்டு இம்ரானுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவனுமே வந்துட்டு எந்த ஒரு மீட்டிங்கை பற்றியுமே அவனுக்கு வந்துட்டு பேசலை. அதுக்காக வந்துட்டு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லாமல் இருந்த, ஸோ உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருப்பியா இம்ரான் அப்படி இப்படின்ட்டுலாம் கத்தி இருந்திருப்பான். சொல்லிட்டே அப்படியே தான் நம்ம வந்துட்டு அங்கே கட் பண்ணி இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஓகே, நான் இன்றைக்காவது நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிடணும். பிகாஸ் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னோட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸோ அந்த கம்பெனி முன்னாடி, அதாவது டேயாங்கோட கம்பெனி முன்னாடி ஸோ வயன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஸோ வயன் வந்துட்டு அப்படி அப்படி வந்துட்டு ஒரு 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 எக்ஸைட்டடாக ஒரு சைடு பயத்தோட அப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஸோ ஸ்மிருதி தான் வாடி உள்ளே போகலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறா. வயன் இருடி 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 என் மனசை வந்துட்டு ஒரு ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வந்துக்கிறேன்டி, பயமாக இருக்குடி, பதட்டமாக இருக்குடி, ஐயோ லூஸ் வயன் வாடி, அவன் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவான்ட்டு இப்போ யாரும் வந்து சொல்லிட்டு பேசிக்கிட்டே போனாங்களே உன் காதில் விடுவலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்மிருதி உள்ளார்க்க இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு ஒயிட் கலர் சுடிதார் போட்டிருக்கிறா வயன், அவ்வளோ அழகாக இருக்கிறா, ப்ரிட்டியாக இருக்கிறா. ஸோ வந்துட்டு உள்ளார்க்க தான் வந்துட்டு ஸ்மிருதி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறா தரண்டு. ஸோ அவளோட அந்த சால் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் தடுக்குது. இருடி இருடி ஸ்மிருதி சால் தடுக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுக்கிட்டே அப்படியே வந்துட்டு மேலே தூக்கி போட்டுக்கிட்டே வந்துட்டு அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு வெளியில் வந்துட்டு காரு போகிறது நல்லாவே தெரியுது. ஸோ பார்த்தா வந்துட்டே தான் அவன் போயிடுறான். ஸோ வந்துட்டு அவனோட கேபினுக்கும் ஸோ வெளியில் போகிற அந்த வேக்கும் வந்துட்டு ஒரு பர்சனல் லிஃப்ட் இருக்குது, அதில் இறங்கி அவன் போயிருந்திருப்பான். ஸோ அப்புறமேட்டு தான் வந்துட்டு இவளுங்க உள்ளாரக்க வராளுங்க. ஸோ உள்ளாரக்க வரும் பார்த்தா வந்துட்டு அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இம்ரான் சொல்கிறான். ஸோ இம்ரான் வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆஃபீஸில் தான் இருந்திருப்பான். கொஞ்சம் நேரத்தில் அவனும் இனிமேட்டு கிளம்பணும். ஸோ வெளியில் டேயாங் கூட ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்க தான் அவன் கிளம்பணும். அந்த நேரத்தில் தான் வந்துட்டு சார் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு 2 பேரும் விசாரிக்கிறாங்க. சார் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிளம்பி போனாங்க. வயன் என்னடி இப்படி மிஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கும், எப்படியோ கொஞ்ச நேரமாவது தைரியம் வந்துச்சுன்னு நினச்சேன் வயன், அதுங்களாட்டி ஏன் வயன், ஓ உன் லவ்வை சொல்லணுன்னு ஏதாவது ஒரு
ஏதாவது ஒன்று இது இருக்கா இல்லையாடி உனக்கு? கொஞ்சமாவது உன்னோட லவ்வில் வந்துட்டு உனக்கு பங்க்சுவாலிட்டியே இல்லை வயன். கொஞ்சமாவது பங்க்சுவாலிட்டி இருக்கா உனக்கு? சுத்தமாக உன் லவ்வுக்கு நீயே எதிரிடி போடி. உனக்கு இவ்வளோ நேரம் நீ நீட்டி நினச்சிக்கிட்டு இருந்ததுனால தான் அதோ அவன் கிளம்பி போயிட்டான். உன்னை மறந்துட வேண்டியதான் வயன். ஸ்மிருதி, நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, வா அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவள் இழுத்துக்கிட்டு போயிடுறா. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபோனில் வந்துட்டு கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படி இருந்துட்டு இருக்கிறான். ஃபைலு 2-3 ஃபைலை வந்துட்டு யாரோ வந்துட்டு வேறு கம்பெனி கூட வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்குது. ஸோ அவனோட அந்த ஃபைல்லாம் வந்துட்டு அதாவது வந்துட்டு இந்த கம்பெனிலேருந்து எடுத்து வேறு கம்பெனிக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோர்ஜரி அங்கே நடந்துருச்சு. ஸோ 2-3 ஃபைல் அந்த மாதிரி நடந்துருச்சு. ஸோ டேயாங்க்கு அப்படி ஒரு டென்ஷனாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு வந்துட்டு டேயாங் அவனோட வீட்டில் உள்ள ரூமில் வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ வீட்டில் உள்ள அவனோட ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஸோ அந்த லேப்டாப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த லேப்டாப்பில் வந்துட்டு யார் யார் எங்கே போகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, ஸோ யார் யாரெல்லாம் தேவையில்லாமல் போகிறாங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்படியே தான் அங்கே வந்துட்டு டைம் ஸ்கிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு பார்த்தா வந்துட்டு அங்கே அந்த ஃப்ளவர் பொக்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே வந்துட்டு கம்பெனியில் வச்சு தானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த பொக்கே தான் வந்துட்டு அங்கிட்டு விழுந்து கிடந்துருந்துருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பொக்கையை அதை பார்க்கும்போது தான் அவனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு ஞாபகம் வருது. ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிடலாம். பாய்.